படைத்தவனை வணங்கணும், அல்லாஹ்வை தொழுவணும். இதில் தான் வெற்றி இருக்கிறது. ஹய்யால ஸலா, தொழுகையின் பக்கம் வாருங்கள். ஹய்யா அலல் ஃபலாஹ், வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்ற அழைப்புகள் எல்லாம் சுவனத்துக்கான அழைப்பு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, போன்ற இறை இல்லங்களை சிரமத்துக்கு மத்தியில் உருவாக்கிக்கிட்டு இருக்கிறோம். எதுக்காக? இந்த பள்ளிவாசலுடைய உருவாக்கம் எதற்காக? என்ன நோக்கம்? சரி, அந்த பள்ளி இருக்கு, இன்னொரு பள்ளி ஒரு போட்டிக்கு. அதுக்கா? பள்ளிவாசல்கள் பூமியிலே அதிகரிக்கப்பட வேண்டும். அல்லாஹ்வுக்கு பிடித்தமான இடங்களிலே முதன்மையான இடம் மஸ்ஜித். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, பூமியில எழுப்பப்பட வேண்டியதுல முக்கியமான இடம் முதல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கட்டினதே பைத்து. பைத்துனா வீடு, பைத்துல்லா அல்லாஹ்வுடைய வீடு. எது? பள்ளிவாசல். அதுக்குதான் இவ்வளவு சிரமம். ஒரு சாமானியர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் அடிப்படைகளிலே பற்றுதலோடு பொருளாதார பல்வேறு நெருக்கடிகளோடு இந்த பள்ளிவாசலை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்றால் இதிலே இந்த உலக ஆதாயம் இல்லை, மற்றவர்களுக்கு மத்தியிலான முகஸ்துதி இல்லை, படைத்த இறைவனுடைய முகத்தை நாடி அவனுடைய திருப்தியை நாடி வனல்லாஹு பைத்தன் ஃபில் ஜன்னah, சொர்க்கத்திலே அல்லாஹ் தருகிற அந்த மாளிகைக்காக. இன்றைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை. ஆனால் இது போன்ற இறை இல்லங்களை உருவாக்கிவிட்டு நாம் மரணித்தாலும் நம் பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளும் அடுத்து வருகிற அத்தனை சந்ததிகளும் யாரெல்லாம் இந்த இறை இல்லத்திலே வணங்குவார்களோ அந்த நன்மைகளை அல்லாஹ் பன்மடங்காக மறுமையில தருவான். அதுக்குத்தான் சிரமத்துக்கு மத்தியிலே இறை இல்லங்கள் ஏற்படுத்தப்படுகிறது. பொருளாதார தேவைகளுக்கு மத்தியிலே பள்ளிவாசல்கள் கட்டப்படுகிறது. படைத்தவனை வணங்கணும், அல்லாஹ்வை தொழுவணும். இதில் தான் வெற்றி இருக்கிறது. ஹய்யால ஸலா, தொழுகையின் பக்கம் வாருங்கள். ஹய்யா அலல் ஃபலாஹ், வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்ற அழைப்புகள் எல்லாம் சுவனத்துக்கான அழைப்பு, சம்பிரதாயத்துக்கான அழைப்பு இல்லை. அந்த அழைப்புகள் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் தினசரி 5 நேரம் தரப்படுதுன்னா அதுக்கான ஒரு இல்லத்தை உருவாக்குவது என்பது பெருத்த ஒரு உயர் பாக்கியம். அது அல்லாஹ்விடத்தில் அந்த பாக்கியத்துக்காகத்தான் இந்த பள்ளி. இதுக்கு பெரிய பொருளாதாரத்தை பல சகோதரர்கள் தர்றாங்க. தெரியாதவங்க, அறியாதவங்க, இந்த பகுதியிலே சேராதவங்க, ஏன் தாங்கள் கூட தந்திருக்கலாம். இன்னும் கூட தேவைகள் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நாட்டத்தினால் உங்களால் முடிந்த அளவுக்கு பிறரிடத்தில் வாங்கி தர முடிந்தால் தாங்க. இந்த பள்ளிவாசலுடைய உருவாக்கத்துக்காக நாம் ஏதேனும் உதவி தரங்களை நீட்ட முடியும்னா தாராளமாக உதவுங்க.